இவ்வளவு பெரிய ஜாம்பவானை எதிர்க்கிறாரு தளபதி. அவரு எந்த இடத்துல வந்து நிக்க போறாரு. அப்படியாப்பட்ட ஒரு ஈத்தரை வந்து நம்ம தளபதியை பத்தி பேச எந்த தகுதியுமே கிடையாது இல்ல. தளபதிக்கு வந்து இளைய தளபதி தளபதி இப்ப வந்து இவ்வளவு பேர்கள் வருதுன்னா மக்களா வச்சிருக்காங்க. பவர் ஸ்டார் எல்லாம் பத்தி பேசவே நமக்கு பேசவே பிடிக்கல. அந்த மூஞ்சி ஸ்கிரீன்லயே பார்க்க முடியாது. தளபதி ஹலோ, உங்கள் நண்பன் விஜய் பிளாக்கி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்திருக்காரு, தளபதி தொண்டர் பவர் ஸ்டார் சீனிவாசன் வந்து நடிகர் தான். அவரும் அவரை பத்தி சொல்லவே தேவையில்ல. ஒரு 2-3 வாரமா அவரை பத்தி வைரலா ஒரு வீடியோ பரவிட்டு இருக்கு. தளபதியை பத்தி தரவா பேசிட்டு இருக்காரு. அவர் மூலியமா அதை பத்தி தலைவர் தான் வந்து பேசணும்னு சொல்லிட்டு அவருடைய தொண்டர், தளபதியுடைய தொண்டர் ரொம்ப ஆர்வமா வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்போம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. எப்பவுமே மக்கள் வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன புதுசா கொண்டு வந்திருக்கீங்க? மக்கள் நம்ம மட்டும் எதிர்பார்க்கறாங்கன்னா கரெக்டா பேசுறாங்க. இது வந்து என்ன தேவையா அதை மட்டும் பேசுறாங்க. தேவையில்லாம பேச வரதில்ல. அதனால மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஓகே, பவர் ஸ்டார் சீனிவாசன் நடிகர் அவரு. இப்ப தளபதியை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஆங்கிள் பேசியிருக்காரு. என்ன ஆங்கிள் பேசியிருக்காருன்னு தெரியல. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பவர் ஸ்டாரை பத்தி? ஏன்னா ரசிகர்கள் வந்து சீனிவாசன் சாருக்கு அதிகமா, தளபதியை விட ரசிகர்கள் வந்து அவருக்கு அதிகமா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரே பேட்டி சொல்லிக்கிறாரு. என்ன நினைக்கிறீங்க நீங்க? அதான் நீங்க சொல்லிட்டீங்களா, அவரே சொல்லிக்கிறாருன்ட்டு. இதுக்கப்புறம் என்ன சொல்றது? அவரே சொல்லிக்கிறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு பைத்தியமா இருக்குன்னு தெரிஞ்சிடும். பவர் ஸ்டார் அவர்கள் வந்து பவர் ஸ்டார் அவர்கள்லாம் கிடையாது. பவர் ஸ்டார் வந்து அவரா பேர் பட்டத்தை வச்சுக்கிட்டாரு. தளபதிக்கு வந்து இளைய தளபதி இப்ப வந்து இவ்வளவு பேர்கள் வருதுன்னா மக்களா வச்சிருக்காங்க. ஓகே, சரிங்களா? இப்ப பவர் ஸ்டாருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, தளபதி வந்து பணத்தை கொடுத்து சேர்க்கல ஆள. அம்ஜிகர்ல ஒரு வீடு இருக்கு அவருக்கு, பவர் ஸ்டார் அவர்களுக்கு. அவர் என்ன பண்ணுவாருன்னா 250 ரூபா 300 ரூபாய் ஆளை ஆச்சு சேர்த்து இவ்வளவு கூட்டத்தை காட்டுவார். அப்படியாப்பட்ட ஒரு ஈத்தரை வந்து நம்ம தளபதியை பத்தி பேச எந்த தகுதியுமே கிடையாது இல்ல. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வந்து என்ன தைரியத்துல பேசுறாங்கன்னு தெரியல. இப்ப ஆளுக்கு என்னன்னா எல்லாருமே நடிகர்லாம் வந்து நிறைய பேட்டி கொடுக்குறாங்க. பார்க்கும்போது ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷமா இல்லாத ஆட்களே திடீர்னு வந்து எல்லாரையுமே மெயினா வந்து தளபதி அவர்களை வந்து இவ்வளோ தரவரவா பேசுறாங்க, இவ்வளவு விஷயங்கள் பேசுறாங்கன்னா ஒரு விஷயம் தளபதி பேசியிருப்பாரு. நம்மளை எதிர்க்கிறாங்களா, இப்ப நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கணும் போது மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இவங்க இப்படி பேசதான் அவங்க அங்க மைனஸ் ஆயிட்டு இருக்காங்க அர்த்தம். நாங்க இங்க பிளஸ் ஆயிட்டு இருக்கோம். அது மக்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்களா? மக்களுக்கு தெரியுது. இப்ப இவங்க பேசுறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, இவ்வளவு பெரிய ஜாம்பவானை எதிர்க்கிறாரு தளபதி. அவரு எந்த இடத்துல வந்து நிக்க போறாரு தெளிவா காமிச்சிட்டாங்க. ஏன் இவ்வளவு நடிகர்கள் கொண்டு வந்து பட்டிமன்றத்துல பேசுறவங்களும் சரி, நடிகர்கள் கொண்டு வந்து எல்லாரையும் வந்து இப்படி பேசுறாங்கன்னு எனக்கே ஒண்ணுமே புரியல. இந்த விஜய் டிவி பழனி அந்த கழகப்பதியார் ஷோல குண்டா ஒருத்தர் வந்து பேசியிருந்தாரு நடுவுல. அவரு கூட வந்து தளபதியும் வந்து அரசியல் வந்து வரக்கூடாது, சில வார்த்தைகள் கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்களும் ஒரு கட்சியை ஓபன் பண்ணி வந்து நல்லது பண்ணட்டும். நல்லது பண்ண உனக்கு தகுதி இருக்கவன் தான் வந்து எல்லாம் சொல்லணும். வீரலட்சுமி அக்கா இடையில ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நம்ம இடையில பேசியிருந்தோம். இப்ப அவங்களும் அதான் சொல்றாங்க, என்னன்னா தகுதி இல்லைன்ட்டு. தகுதி இல்லைன்னா நீ ஒரு கட்சி ஓபன் பண்ணி அதை வந்து நல்வழி கொண்டு வா. இப்ப தளபதிக்கு வந்து பண்ண அவரால் முடியாதுங்க அப்படின்னும் போது நீங்க அதை பண்ணுங்க. நீங்க அதை பண்ண மாட்டீங்க, மக்களுக்கு நாட்டுக்கு நல்லது பண்ண வரவங்களை நீங்க தடுப்பீங்கன்னா என்ன அர்த்தம்? பவர் ஸ்டார் அவர்களுக்கெல்லாம் வந்து பேச தகுதியே கிடையாது. போல இத்தனைக்கே சொல்றாரு, அவங்க ஜேசன் சஞ்சயவா அவரோட ரசிக்கிறாமா? நாங்களே அவங்க ரசிக்க மாட்டோம். சந்தான கலைப்பார் தெரியுமா, ஒரு காமெடியில ஐ படத்துல அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கான் அந்த ஆளு. ஓகே, பவர் ஸ்டார் எல்லாம் பத்தி பேசவே நமக்கு பேசவே பிடிக்கல. அந்த மூஞ்சி ஸ்கிரீன்லயே பார்க்க முடியாது. தளபதிக்கு ஆப்போசிட் டீம்ல யூரேஸ் நிக்கிறாராம் அப்படியே வேற வைரலா கிழிப்பாரு. அவர் வந்து நின்னு கிழிச்சுட்டாரு, தொங்க விட்டுருவாரு எல்லாரையும். இப்ப நின்னாருன்னா அவருக்கு ஓட்டு அதிகமா ஒழியும்னு சொல்லியிருந்தாரு. தளபதியை விட அதிகமா எனக்கு ரசிகர்கள் இருக்காங்க, தொண்டர்களும் அதிகமா இருக்கிறாங்க.
அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுதாங்க இப்ப சொன்னாங்க, காசு கொடுத்தாங்க ஆள வர வைப்பான் அவன். ஆனா போயிருக்கமே, செலவு காசு இல்லைன்னா போயிருக்குமே. பசங்க ஃப்ரெண்டும் கூட்டு போயிருக்கானுங்களா? அதான் தெளிவா சொல்றேன். அவனை பத்தி முழுசா தெரிஞ்சே நான் தான் பேசிட்டு இருக்கேன். அவன் படம் எந்த படம் நல்லா ஓடி இருக்கு? இந்த சந்தானத்தை வச்சு உள்ள வந்து நல்லா காமெடி பண்ணி ஏதோ வாழ்ந்துட்டு இருந்தான் கொஞ்ச நாள். இப்ப சந்தானமும் ஹீரோ ஆயிட்டாரு. அதனால இப்ப சேர்க்கறது கிடையாது அந்த நாதாரிய. அதனால இப்ப என்னவோ பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கு. இப்ப இடையில உடம்பு எல்லாம் சரியாம இருந்தாருங்க. அதெல்லாம் வைரல் ஆயிட்டு இருந்த அந்த வீடியோ. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அவரு நல்லா அவர் நம்ம வேண்டிட்டு இருந்தோம். இப்ப வந்து இந்த மாதிரி பேசுறாங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. மக்களுக்கு புரிஞ்சிடும். இவங்க இதுதான் பண்றாங்க, இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சிடும். பவர் ஸ்டார்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. பவர் ஸ்டார்லாம் சேர்க்காதீங்க போல. இப்ப இப்படி வந்து இப்படி நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கேள்விகள் எழும்பிட்டே தான் இருக்கும். அது வந்து நல்ல